நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். 7/11/2022 முதல் 13/11/2022 வரைக்கும் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மேஷ ராசிக்கு வார ராசி பலன் எப்படி இருக்க போகிறது, வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் இருந்த போதிலும் புத பகவான் விருச்சிகத்தில் 5 நாள் இருக்கிறதால பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அப்போ செவ்வாய் விருச்சிகத்துக்கு போயிடுவார், புதன் மிதுனத்துக்கு வந்துடுவார் 5 நாள் அதிகபட்சமாக. அப்போது ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இது ஒரு அமக்கலமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஷ ராகு, மேடான ராகு ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். செவ்வாயினுடைய வேலையை அவர் எடுத்து செய்ய போகிறார். இடம் விற்கிறது வாங்கிறது தொடர்பில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நிலை இருந்த போதிலும் ராசியில் ராகு இருக்கிறது அதாவது சஞ்சலம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். மன சஞ்சலம் ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தூக்கம் குறைவு இருக்கும், உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி வாய்ப்பை பெறும். சரி, இந்த வாரம் பண வரவு எப்படி இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி 7இல், அதாவது 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஆட்சி பீடத்தில் 5 நாள் இருக்கார். 2 நாள் விருச்சிகத்துக்கு வந்துடுறார். அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆட்சியில் இருந்தாலும் எந்த ஒரு கிரகமும் கேது ராகுவோடு இணைஞ்சதுன்னா அது அவ்வளோதான், சரியில்லாத ஒரு சூழல். அப்போது இந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய வருங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஆனால் நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது சொத்து பத்து வாங்குகிற விஷயம், வீடு வாங்குகிற விஷயத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருப்பார்கள். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காதுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வார கடைசியில் சந்திரன் அங்கே ஆட்சி கடகத்துக்கு வந்துடுறார். குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ 4க்குடையவன் 4ல் ஆட்சி பெற்று குரு சந்திர யோகம் பெறுவதால் தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களை வச்சு சவாரி செஞ்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். மற்றபடி பார்க்கும் பொழுது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஏன்னா 5க்குடையவன் 7ல் போய் கேதுவோடு இணைஞ்சிட்டான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி
உங்களுக்கு தந்தையால் கூட சில அவருக்கு அவப்பெயர் ஏற்படலாம், அவருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்த்து சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. 6ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. இந்த மேஷ ராசிக்கு இது தாங்க ரொம்ப ப்ளஸ். மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக செல்லும் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் 10க்குடையவன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உங்களுக்கு தொழில் சார்ந்த துறை அத்தனையும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பாக வேலை பார்த்து சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆறுதல்கள் கிடைக்கும். ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த வாரம் மேஷ ராசிக்கு அமைகிறது. ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம். ஒரே ஒரு மைனஸ், கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கருத்து வேறுபாடு இருக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் செவ்வாய் பகவான் அதாவது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.